11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸில் 2 மார்க் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது கொஸ்டின்ஸில் வந்து அவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்கன்னா, மாற்று சீட்டின் நாள், தவணை காலம், சலுகை நாட்கள் மூணுமே கொடுத்துருவாங்க. இந்த செலுத்துவதற்குரிய நாள் மட்டும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி சம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே கொஸ்டின் நம்பர் 28 அது மாதிரி வந்து கேட்பாங்க. முதல்ல புக்கில் இருக்க கொஸ்டின் பார்த்துருவோம், அப்புறம் அந்த கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்ச் 1 வந்து மாற்று சீட்டு 4, தவணை காலம் 2 மாதம் தான் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து தவணை காலம் முடிஞ்ச பிறகு ஒரு 3 நாள் கிரேஸ் பீரியட் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த நாள் நீங்கள் செலுத்தினா May 4 அப்படியே கூட்டிக்கோங்க. 2 மாதத்தை கூட்டிகிட்டு ஒரு 3 நாள் கூட்டிக்கிட்டிங்கன்னா May 4 வரும். அதே மாதிரி ஜூலை 12 1 மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நாள் சலுகை நாட்கள்னா August 14. அக்டோபர் 1 மாற்று சீட்டு நாள், கரெக்டாக ஒரே ஒரு மாதம் தான் அவங்களுக்கு வந்து தவணை காலம் கொடுக்குறாங்க. 3 நாள் கிரேஸ் பீரியட் கொடுத்த பிறகு என்ன பண்ணணும், அக்டோபர் முடிச்சு நவம்பர் 3 நாள் முடிச்சப்போ நவம்பர் 3 என்ன பண்ணிடணும், நீங்கள் வந்து பேமெண்ட்டை கட்டிடணும்.